காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வந்த உடனே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சே ஆகணும். ஸோ இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக எதை டார்கெட் பண்ணி நம்ம படிக்கிறோம், எப்படி படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக யாரும் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது எப்படி படிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஐ அம் லோகேஷ் பிரவீன். ஸோ நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து இங்கிலீஷில் கேட்கக்கூடிய vocabulary, அண்ட் லாஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நம்ம ரீடிங் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டெய்லி ரீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் நியூஸ் பேப்பர். ஸோ இந்த 3 இடத்துக்குமே ரொம்ப காமன் சோர்ஸாக இருக்குது நியூஸ் பேப்பர். பட் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு பிகினர் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இன்றைக்கி எடுத்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெயின் மேகசினில் ஃப்ரண்ட் காலம்லேருந்து லாஸ்ட் காலம் ஸ்போர்ட்ஸ் காலம் வரைக்கும் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆவரேஜாக 2 hours தேவைப்படும். ஸோ ஒரு லெவல் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் 2 to 2.5 hours தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு 2 hours வச்சுப்போம். அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த 2 hours 1.5 hours மாறலாம். ஸோ ஒரு பிகினருக்கு 2 hours, ஒரு அளவுக்கு நல்லா படிக்க தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1.5 hours ஆகுது. அதாவது நீங்கள் ஒரு கையில் மார்க்கர் எடுத்துகிட்டு உங்களோட பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தேவை, எனக்கு இதில் இந்த பாயிண்ட்ஸில் தேவை அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி முடிக்கிறீங்கன்னா அது நியூஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு படித்து நோட்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 hours ஆகும். பட் இந்த 2 hours முடிஞ்ச அப்புறம் அதை நீங்கள் ஒரு நோட் புக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எடுத்து எழுதணும். ஏன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த நியூஸ் பேப்பரோட விட முடியாது. அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக்கில் போட்டால் மட்டும்தான் உண்டு. கன்சாலிடேட் பண்ணணும் நம்ம. அப்போ ஒரு புக்கில் எடுத்து எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? கண்டிப்பாக இன்னொரு 40 minutes ஆகும். ஸோ ஆல்ரெடி 2 hours ஆயிடுச்சு, இப்போ 2 hours 40 minutes ஆயிடுச்சு. அண்ட் 40 minutesன்றது ஒரு ஆவரேஜாக சொல்லக்கூடிய டைம். சில பேர் வந்து நல்ல கலர் பென்லாம் வச்சு சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு 1 hour ஆகிடும். அப்படி 1 hour இன்னும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 hours எடுத்த டேட்டாவை நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் டோட்டலாக 3 hours ஆயிடுச்சு. இன்னும் நம்ம படிக்கலை. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் பண்ண அப்புறம் தான் கன்சல்ட் பண்ண டேட்டாவை நான் படிக்கணும். இப்போ அதுக்கு டேட்டாவை கன்சாலிடேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கிறதுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 hour to 45 minutes வச்சா கூட ஸோ 3 hours 40 minutes நமக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 3 hours 40 minutes ஆகுது. அடுத்து vocabulary. இப்போ நான் படிக்கும் போது என்ன பண்ணிட்டேன்னா vocabulary எனக்கு இந்த வார்த்தைலாம் தெரியலன்ட்டு மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஆவரேஜாக பார்க்குறேன் 20 வார்த்தை வருது ஒரு ஆவரேஜாக. அந்த 20 வார்த்தை எனக்கு தெரியலனால தான் நான் மார்க் பண்ணுறேன். அப்போ தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கூகுள் பண்ணுவோம். ஒரு வேர்டை நீங்கள் கூகுளில் போட்டு அதோட மீனிங் காமிக்கும். அந்த மீனிங்கை எடுத்து எழுதணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக எழுதிப்போம். இன்கேஸ் தமிழாக்கம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் தமிழை தேடி பார்த்து எழுதணும். எப்படி பார்த்தாலும் ஒரு வேர்டுக்கு ஒரு 2 minutes ஆகும்னு நினச்சா கூட ஒரு 20 words எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 40 minutes தேவை. அதையும் நோட் எழுதுறதுக்கு டோட்டலாக 40 minutes ஆகுது. ஆல்ரெடி நமக்கு ஒரு 3.5 hours ஆயிடுச்சு. இப்போ ஒரு 40 minutes வச்சுக்கன்னா 4 or 10 minutes ஆகுது. இன்னும் நம்ம vocabulary படிக்கலை, மறுபடியும் கன்சால்டேட் பண்ணால் படிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour வச்சா கூட ஸோ டோட்டலாக ஒரு 4.5 hours வச்சுப்போம். ஓவராலாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஸ்பெண்ட் பண்ண டைம், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் vocabularyக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் 4.5 hours ஆயிருக்கு. ஸோ இந்த 4.5 hours டைம் நமக்கு டெய்லியும் இருக்கான்றதான் ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நான் என்னோட ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது நான் இவ்வளோ டைம் போகிறேன், எனக்கு என்ன ப்ரொடக்டிவிட்டி வருதுன்றதான ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ vocabulary எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு 20 word படிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 20 வரைக்கும் நீங்கள் போட்ட எஃபர்ட் என்ன? 1.5 hours நீங்கள் போட்டுட்டீங்க. ஒரு 10 days போச்சுன்னா 15 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 10 daysல 200 vocabulary கவர் பண்ணியிருப்பீங்க. பட் டே 1 vocabulary ஒரு 20 words படிச்சிட்டோம். இப்போ டே 2 vocabulary அடுத்த 20 words நம்ம வரும்போது நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கும். முதல் நாள் படித்த vocabulary ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்ப்போமே. அப்படி போய் பார்த்தோன்னா அந்த 20ல் ஒரு 10 வார்த்தை தான் ஞாபகம் இருக்கும். அப்போ இதே மாதிரி போயிட்டு ஒரு 10 நாள் முடிவில் 200 வார்த்தை நம்ம புக்கில் எழுதி வச்சுருக்கோம், படிச்சிருக்கோம், ஆனால் ஞாபகம் இருக்குதான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா 100க்கும் கம்மியான வேர்ட்ஸ் தான் நம்ம மைண்டில் இருக்கும். பாதிக்கு பாதி போயிடும். ஸோ 10 நாள் கழிச்சு அது பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஒரு 2-3 மாதம் கழிச்சா அப்போ இந்த 10 நாளில் நான் 15 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 100 வார்த்தை தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றது எந்த வகையில் ப்ரொடக்டிவாக இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுவே நான் அந்த டைம் வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 15 மணி நேரம்ன்றது மொத்த டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கே முடிஞ்சிடும். அவ்வளோ கூட அது ஆகாது. அதுக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் ஒரு பெரிய டாப்பிக்காக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்போது vocabularyலேயே எனக்கு ப்ரொடக்டிவிட்டி வரல. கரண்ட் அஃபேர்ஸும் அதுதான். நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறேன். ரெண்டாவது இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 4.5 hours ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய டைம் மொத்தமாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுன்னு நான் ஒதுக்கின டைம் 8 hours வச்சுப்போம்.
8 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் போயிடுச்சு. பாக்கி இருக்க 4 ஹவர்ஸில் நீங்கள் எப்படி மேக்ஸ்லேயும் அரித்மெட்டிக் இருக்குது, அட்வான்ஸ் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது போக இங்கிலீஷில் கிராமர் பார்ட் இருக்குது, ஜிஎஸ்ல வந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியோகிரஃபி, சயின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ரீசனிங்கும் நம்ம அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ளோவில் இருக்கிறதுக்கு ரீசனிங்கும் டெய்லி ப்ராக்டிஸில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே பாக்கி 4 ஹவர்ஸில் முடியுமா? ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போகணுமா இல்லையான்றது நம்ம யோசிக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கேட்க நல்லா தான் இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுமா அதுதான் நம்ம கேட்கணும். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கரெக்ட். 2010 அந்த மாதிரி டைமில் அது கரெக்ட். இப்போ நம்ம இருக்கிறது 2023. 2023 இப்போ நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் மறுபடியும் நியூஸ் பேப்பரை எடுத்து அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் தான் மார்க் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து படிப்புன்றது என்ன கேட்டால் அட்வைசபிள் கிடையாது. சரி, இப்போ இந்த வீடியோ போட்டது வந்து நியூஸ் பேப்பர் நம்ம நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க இல்லை ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இல்லை, முக்கால்வாசி பேர் யாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறதுல முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை. அப்போ எதுக்கு இந்த வீடியோ? ஏன்னா வீடியோன்றது நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு உங்கள் மைண்டில் ஒரு தாட் வந்துச்சுல, அங்கே தான் பிரச்சனை நடந்தது. நீங்கள் எப்படியும் படிக்க மாட்டீங்க. நான் வீடியோ போடுறனாலையோ போடாதனாலையோ எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் மாறப்போகிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய தாட். இந்த தாட் வந்தது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ப்ரிப்ரேஷனில் அடிக்கடி நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஜிஎஸ் ஏரியாவில் நீங்கள் கொஷின்ஸ் எடுக்கிறீங்க, அப்போது நீங்கள் ஓவராலாக உங்களோட மார்க் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நிறைய ரீசன்ஸ் வரும். அதில் ஒரு பெரிய ரீசன் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். நம்ம ஏன் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம்னா, நம்ம ரெகுலர் ரீட் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம வெக்காபுலரி ஏன் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்கிறோம், நம்ம ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாதது தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் கிரேட் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் ஒரு ரீசன் அவுட் பண்ணணும். அப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாதனால தானே பிரச்சனை. அப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாமான்னு நீங்கள் மறுபடியும் முயற்சிக்கும் போது அது இம்ப்ராக்டிக்கல், அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இம்ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் எஃபர்ட் போடுறீங்க. நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு ப்ரொடக்டிவிட்டி கிடைக்காது. இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்ட் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 monthsல இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பீக்கில் போகும். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 3 monthsல ஒரு பீக்கில் போகும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த பாயிண்டில் நிறைய பேர் இதோட இந்த எக்ஸாம் எனக்கு வந்து செட் ஆகாது, நான் வந்து வேறு ஏதாவது பொழப்ப பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இதோட இந்த ப்ரிப்ரேஷன் முடிவு வச்சுட்டு போயிடுவீங்க. அது நடக்காமல் இருக்கணுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசபிளான இல்லை புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது. சரி, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அதுக்காக நான் வொக்காபுலரியும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட முடியுமா? அது நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி நம்ம பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வொக்காபுலரி எடுத்திருப்போம். வொக்காபுலரியில் கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிளாக் புக் ஒரு சோர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். நம்ம சேனலில் கூட நமக்கு கோர்ஸ் பார்க்கும்போது ஆல் ரிப்பீட்டட் வொக்காபுலரிக்கான கோர்ஸ்லாம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பிரச்சனை என்னன்னா, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் வரும்ன்றது சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் கொஷின்ஸை தாண்டி வரும். அதனால தான் நம்ம நியூஸ் பேப்பருக்குள்ளே போகணும். நான் சொன்ன மாதிரி இது 2010 தான் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கலாம். 2023 இப்போ நமக்கு சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், டெலிகிராம் சேனலில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் ஒன்று எடுத்து அதில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை அந்த ஆர்டிக்கல் நம்ம போட்டுருவோம். அதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருவோம் இந்த வேர்ட்ஸை இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஆர்டிக்கலோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் நம்ம கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் 2 கொடுத்துருப்போம். காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ்க்கு தமிழாக்கமும் கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஃப்ரீயாகவே பிடிஎஃப் வந்து நம்ம நியூஸ் டெலிகிராமில் போடுறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட படிச்சுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது? ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஒரு டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் உட்காந்து படிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா எடுக்கலாம், இல்லை நீங்கள் மொபைல் வச்சு படிக்கலாம். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். அப்புறம் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டோரியல் பேஸ் பண்ணி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் வச்சுருக்கோம். நம்ம ஏன் எடிட்டோரியல் எடுத்துகிட்டு வரோன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் நமக்கு Tier 2 எஸ்எஸ்சி Tier 2 என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி எடிட்டோரியல் வரும், இல்லைனா ரிப்போர்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்ரேஷன்ஸை இருக்கணும். நான் சொன்ன மாதிரி 15 minutes ஒரு நாளைக்கு நீங்கள் ரீட் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். எடிட்டோரியல் ஏதாவது ஒரு காலம் எடுத்து அப்போ நான் போடக்கூடிய காலமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வொக்காபுலரி படிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியலன்னு சொல்கிறீங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, வொக்காபுலரி படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கலாம்.
அந்த ஆர்டிக்கலை ஃபஸ்ட் தடவை படிச்ச புரியாது, செகண்ட் தடவை படிச்ச லைட்டாக புரியுது. பட் தேர்ட் டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஆனால் அந்த தேர்ட் டைம் படித்து நல்லா புரியுதுல, அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் டோட்டலாகவே பார்த்தீங்கனாலே 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் போகும். இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த பேராகிராஃப் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம புரிஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன், ஆன்சர் கீயும் கொடுத்துருப்பேன். எல்லாமே அதே பிடிஎஃப்ல நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் காசு கூட கட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது சோர்ஸை கையில் எடுத்து தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஏன்னா உங்கள் காம்படிட்டர்ஸ் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. உங்கள் காம்படிட்டர்ஸ் பண்ணுற விஷயங்களை அதை தாண்டி தான் நீங்கள் பண்ணணும். அவங்க பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்கட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும். மறுபடியும் நான் அதே பழைய பஞ்சாங்கத்தை பாடுவேன்றது வேலைக்காகாது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். சார் இப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன பண்ணணும்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதே மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் அஃபேர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது, ஸ்டடி ஐக்யூன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே நல்ல சோர்ஸஸ். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக எந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் வரும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். என்னோட பெஸ்ட் சஜஷன் என்னன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கையில் வந்த உடனே அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸை அதுக்கு அடுத்த மந்த் நம்ம படிக்கலாம். இப்போ ஜனவரி மந்த் ஃபுல்லாக நடக்கக்கூடியது ஜனவரி எண்டில் ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக ஒரு பிடிஎஃப் வந்துடும். அது பிரிண்ட் அவுட் எடுத்து நான் கையில் வச்சுட்டு ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாக நான் படிப்பேன். ஏன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரலாம். பட் அது கன்சாலிடேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாதெல்லாம் தூக்கிடுவாங்க. அப்போது ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கன்சாலிடேட்டடாக நம்ம கையில் இருக்கும்போது அது நம்ம ஃபெப்ரவரி மந்த் உட்காந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கு நான் சொன்ன டைம் 15 மினிட்ஸ். 4 ஹவர்ஸ் எங்கே இருக்குது, 50 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் 15 நிமிஷம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் 4 மணி நேரம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணுன்றது இந்த வீடியோன்றதை விட படிக்க வேணாம், படிக்கக்கூடாதுன்றது என்னோட தரப்பில் நான் வைக்கக்கூடிய ஒரு வாதம். ஸோ என்னோட ஒப்பீனியனும் வச்சுட்டேன், அதுக்கான ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டிசைட் பண்ணக்கூடியது உங்களோட இஷ்டம். இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன், ஏன்னா நான் எக்ஸாம் கிளியர் பண்ணோடனே நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறதுக்காக என்கிட்ட ஏதாவது இருக்கணும். அதுக்காக வந்து நீ சொல்லி எப்படி ரீடிங் காம்படிஷன் எப்படி நான் ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து சொல்லுங்கள், சார் ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க டெலகிராம் சேனலில். அப்படி நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்கன்னா சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா பசங்க, அவங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முட்டாள்கள் இன்னமும் இருக்காங்க, அப்போ நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். யாரெல்லாம் புத்திசாலி இருக்கீங்களோ நான் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி போட்டுருங்க. யாரும் கொஞ்சம் முட்டாள்தனமாக இல்லை நான் அப்படி வந்தால் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நீங்கள் ஜஸ்ட் மெசேஜை தட்டுங்க, நாங்கள் பார்த்து நாங்களாவது கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனலில் ஆப் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து களம் இங்கிலீஷ் கம்ப்ளீட் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அதில் கிராமர் கான்செப்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அது டெஸ்ட் சீரீஸாகவும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸாகவும் இருக்குது. அப்புறம் ஆல் ரிப்பீட்டட் vocabulary, அது கூட ஆல் ரிப்பீட்டட் இடியம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோர்ஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் மேலே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 50% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு ஒரு டேட்டா காட்டுது. தேங்க்யூ.